துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னால், பரிகாரங்கள் மூலமாக திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்போது எதனால் நடக்கலை அப்படின்றத பார்த்து அதுக்கு என்ன ரெமெடி, அதை செஞ்சு திருமணம் நடக்கும். ஏன்னா சனி வந்து 6ஆம் பாவத்தில் இருக்கு. இந்த 6ஆம் இடம்னு சொல்கிறது வந்து இந்த துலா ராசின்னு கலையாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு வசீகரமாக இருப்பாங்க. அப்போது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா நடக்கும். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே கொஞ்சம் வந்து நல்ல வசதியாகவும் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு இவங்ககிட்ட விஷயம் இருக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு துலா ராசியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து தன்னுடைய வீட்டை பிரிந்து வெளியிடங்களில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் லைஃப் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக தான் செட்டில் ஆகும். வீட்டை வந்து எதையாவது இழந்திருக்காங்க, ஏதாவது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உத்வேகம், ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் வந்து கணவனை இழந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் கல்யாண வயசில் இருப்பாங்க, இல்லைன்னா அப்போ தான் படித்து முடிச்சிருப்பாங்க, இதுக்கப்புறம் தான் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு. அப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலை திடீர்னு வந்துடும், ஒரு பயம் வந்துடும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது சார்? துலா ராசி வந்து ரிஷப ராசிக்கு அடுத்ததான். ரிஷபத்துக்கு வந்து பொற்காலம்னு சொன்னோம். அந்த அளவிற்கு வந்து துலா ராசிக்கு இந்த சனி வந்து பலன்களை கொடுக்க போகிறார். எதனால்னா, இந்த துலா ராசின்னு சொன்னால் அதற்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம், நல்லது பண்ணணும். 4, 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார். அதனால இவங்களுக்கு வந்து நிறைய யோகபாகிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த சனி வந்து இந்த துலா ராசிக்கு வரும்போது தான் உச்சம் அடையும். அதனால் அந்த ஒரு நன்றி கடனாக பலனை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அவங்க லைஃப் ஃபுல்லாக நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சனி வந்து இந்த சுக்கிரனுடைய துலா ராசிக்கு நற்பலன்களை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன பலன்களை கொடுப்பாருன்னு கேட்டால், மற்றவங்களால் முடியாத ஒன்றை இவங்களால் செய்ய முடியும். ஓகே. ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள், இல்லை பண வரவு, தொழில் சார்ந்த லாபம், இதெல்லாம் எப்படி இருக்கும் சார் இந்த வருடம்? பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவைக்கு அதிகமாகவே பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். கூடுதல் வருமானங்களுக்கு வழி கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸை அப்படியே டபுள் ஆக்கக்கூடிய உங்களால் முடியும். அது ஒரு 25%, 50% கூட கிடையாது. இப்போ அப்படியே 100% வந்து உங்களால் அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய அளவிற்கு பலன் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ வேலை பலன். எப்பயுமே சனி தரக்கூடிய பலன்களை வந்து ஒருத்தரை உழைக்க வச்சு தான் கொடுப்பார், ஈஸியாக கொடுக்கவே மாட்டார். இப்போ சனியுடைய பலம் பெற்றவர் தான் வந்து ஒரு மந்திரி ஆவார், ஒரு கலெக்டர் ஆவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் டைமே இருக்காது. நம்ம இப்போ இந்த வீக்கெண்டு பிளான் பண்ணலாமான்னா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, ஒரு இன்விடேஷன் வருதுன்னா உடனே நம்ம போகிறதுக்கு ரெடியாக கூட இருப்போம், லீவ் போட்டுருவோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம், பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கலெக்டராக இருக்கக்கூடியவங்க, ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து அவங்க டைம் அவங்க கையிலே இருக்காது. அப்படி ஓடிட்டு இருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது அவங்க அப்படியே கோடி ரூபாய் காரில் போகிறாங்க, அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காங்கன்னு தோணும். ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாதது நேரம். அப்படி சனி ஒருத்தருக்கு பலன் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு டைமே இருக்காது, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பலன் வரும். ஓகே. ஸோ உடல் நலம் சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? உடல்நலத்தில் பெரிய அளவிற்கு பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரி நடக்கும்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னா இப்போ பண்ணிவிட்டு சரியாயிடுவாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை இருக்குது, நான் வந்து கிளாஸ் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் எதுக்கு அது போட்டால் எனக்கு செட் ஆகாது, அந்த லுக்கு போயிடும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து போட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு எந்த பிரச்சனை குறை இருக்கிறதோ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலமாக இருக்கும்.
இப்போ வந்து இது ரொம்ப அதிகமான காலம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய வியாதியா இருந்தாலும் கூட சீக்கிரமா குணப்படுத்திக் கொள்ள முடியும். இல்ல இத அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். இதனால பெருசா பிரச்சனை இல்லன்னா, அத கூட சரி பண்ணிக்கொள்ள முடியும். புதுசா பிரச்சனை வராது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். ஓகே. இப்போ புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். இல்ல ஆல்ரெடி எங்ககிட்ட நிலம் இருக்கு. நாங்க அதுல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கைக்கூடி வருமா சார்? தாராளமா செய்யலாம். இந்த சனி வந்து 4, 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அதுல 4ஆம் இடம் சொல்றது தான் வீடுன்னு சொல்லக்கூடியது. மனை, வீடு, மண் மனைன்னு சொல்லுவோம். அந்த இடம் அதனால உங்களுக்கு வந்து மனை அமையும், வீடும் அமையும். மனைன்னு சொல்லும்போது அதில புதுசு பழசுன்றது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி எப்போலேருந்தோ இருக்க போறது தான். யாரோ அனுபவிச்ச ஒன்று தான் அது. வீடுன்னு சொல்லும்போது நம்ம கட்டி பயன்படுத்துறோமா, கட்டப்பட்ட வீடான்னு சொன்னா, முதல்ல சொன்ன மாரி தான். இந்த சனி தான் அந்த பலன குடுக்க போறாரு சொல்றதுனால, கட்டப்பட்ட வீடு. வேற ஒருத்தர் தான் இருந்து நம்மகிட்ட வரும். அது வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாரி. இல்லன்னா யூஸ் பண்ணியிருந்தாலும் பழைய வீடையே திரும்ப நம்ம செகண்ட் ஹேண்டா வாங்குறது. அதுபோல வீடுலாம் இவங்களுக்கு அமையும். ஆனா அது ரொம்ப சின்ன வீடா இருக்காது. பெருசா இருக்கும். இவங்க இப்போ வந்து வீடு வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் போதும்னு நெனச்சிட்டு இருந்தா, இவங்க 4 பெட்ரூம் இருக்கிற வீடா வாங்க முடியும். ஆ. அதுக்கான சூழ்நிலைகளும், பண வரவும் அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் இல்ல சார்? தாராளமா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, "இவ்வளோ பெரிய வீட்ட வாங்கிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நம்ம ஓடணும், இன்னும் கொஞ்சம் நெறைய சம்பாதிக்கணும், வீடு மெயின்டெயின் பண்ணணும் இல்ல. அந்த மாரி இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வசதியோ, நல்ல விஷயங்களோ, ப்ரமோஷனோ வந்து அதிகமா வேல பார்ப்பாங்க. ஓகே. திருமணம் சார்ந்த முடிவுகள் இந்த காலகட்டத்தில அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு அது சாதகமா அமையுமா? பொதுவாவே நீங்களே சொல்லிடுவீங்க. காதல் திருமணமா? இல்ல வந்து அரேஞ்ச் மேரேஜா? என்ன மாரி நடக்கும் அப்படின்னு. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன மாரியான முடிவுகள் எடுக்கலாம் சார் திருமணத்தில? துலா ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னா, அ பரிகாரங்கள் மூலமாக திருமணம் நடக்கும். ரொம்ப நாளா நடக்கல. அப்படின்போது எதனால நடக்கல? அப்படின்றத பார்த்து, அதுக்கு என்ன ரெமெடி? அத செஞ்சு திருமணம் நடக்கும். ஏன்னா சனி வந்து 6ஆம் பாவத்தில இருக்கார். இந்த 6ஆம் இடம்னு சொல்றது வந்து 7ஆம் இடம் தான் திருமணத்துக்கு குடுக்க வேண்டிய இடம். ஆனா வந்து ஒரு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஈஸியா இருக்காது. கஷ்டப்பட்டா பண்ணிடலாம். கஷ்டப்பட்டான்றது வந்து ஜாதக ரீதியா பார்க்கும்போது பரிகாரங்கள் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது. அத பிராக்டிகலா பார்க்கும்போது, ஏதாவது ஒரு விஷயங்கள விட்டு குடுத்து திருமணம் பண்றது. ஏன்னா துலா ராசினாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க ரொம்ப கலையா இருப்பாங்க. லட்சணமா இருப்பாங்க. நிறம் அ குறைவு அதிகம்ன்றது வேற. ஏன்னா வந்து உலகத்தில ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நிறம் தான்ன்ற தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். அதனால அதுக்குள்ள கூட ஜாஸ்தி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த துலா ராசின்னு கலையா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வசீகரமா இருப்பாங்க. அப்போ அதே மாரி இருக்கக்கூடிய ஒருத்தர தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அத கொஞ்சம் விட்டு குடுத்தாங்கன்னா நடக்கும். இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே கொஞ்சம் வந்து நல்ல வசதியாவும் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு இவங்ககிட்ட விஷயம் இருக்கும். அப்போ அது மாரி நல்ல நாலேட்ஜ் இருக்கக்கூடிய, வசதி இருக்கக்கூடிய, வேலை இருக்கக்கூடிய ஒருத்தர தான் நான் பண்ணிப்பேன். அப்படின்ற மாரி ஈக்குவலா இருக்கும். இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஈக்குவலா இருக்கணும். இன்னும் கேட்டா இத விட பெஸ்ட்டா இருக்கணும். அப்பதான் நான் பண்ணிக்கிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே நெறைய வரன்கள வந்து வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி, சரி ஓகே. இது நல்லா இருக்குல்ல. அதாவது ஒண்ணு வந்து அதிகமா இருந்தாலும் கூட, இன்னொன்னு குறைவா இருந்தாலும் கூட, அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில கல்யாணம் நடக்கும். ஓகே. ஸோ மாணவர்கள பொறுத்தவரைக்கும் என்ன மாரியான பலன்கள் இருக்கும்? போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமா ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா சார்? போட்டித் தேர்வுகள் தாராளமா எழுதி வெற்றி பெற முடியும். 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து சத்துரு ஜெயம் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து போட்டியில வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்றது. அதனால அந்த விஷயங்கள தாராளமா இவங்க பண்ணலாம். பொதுவா பார்க்கும்போது, இந்த 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு துலா ராசியில இருக்கக்கூடிய நெறைய மாணவர்கள் வந்து, தன்னுடைய வீட்டை பிரிந்து வெளியிடங்கள்ல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அத வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா, லைஃப் வந்து அவங்களுக்கு நல்லபடியா தான் செட்டில் ஆகும். வீட்ட வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தாரையும், அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் தங்கி, அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவங்க படிக்கிற மாரி இருக்கும். ஆனா அதனால பலன் கிடைக்கும். ஓகே. பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு சார்? பெண்கள் வந்து இந்த 6ஆம் இடத்துல சனி வரும்போது, அவங்களுடைய பர்சனலான கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு வர முடியும். எதையாவது இழந்திருக்காங்க, ஏதாவது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உத்வேகம், ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில இடங்கள்ல வந்து கணவனை இழந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் கல்யாண வயசுல இருப்பாங்க. இல்லன்னா அப்பதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலை திடீர்னு வந்துரும். ஒரு பயம் வந்துரும். அப்போ கணவர் இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்படுறதா, இதன் பிறகு நான் என்ன பண்ண போறேன்னு அப்படிப்பட்ட நிலைலாம் வரும். அந்த மாரிலாம் இப்ப இருக்கக்கூடியவங்க
மீண்டு வந்து தானாகவே அந்த குடும்பத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். பிள்ளைகளை அவ்வளோ நல்லா படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களால செய்ய முடியும். இது பெண்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சொன்னால், மேற்கொண்டு படிக்க வேண்டாம் போகிறோன்னு நிப்பாட்டணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா படிப்பாங்க. வேலை பண்ணது போறோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால வேலை விட போறேன். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இல்லன்னா வந்து டெலிவரிக்கு அப்புறம். திரும்ப வேலைக்கு போல அப்படியே எனக்கு 1 வருஷம், 2 வருஷம் இப்படியே போயிடுச்சு. மறுபடியும் வேலைக்கு போறதுக்கு சோம்பலா இருக்கு. இல்ல கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறேன்? அப்படின்ற மாரிலாம் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போய் சேருவாங்க. அப்போ இவங்களும் கூட வந்து வேலை பார்க்கறது, ஒரு கமிட்மெண்ட்லாம் வந்து தைரியமா ஏத்துக்கிறது, நல்ல உத்வேகமா, தைரியமா இருந்து எதிர்காலத்தையும், சூழ்நிலையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்.